அடுத்து என்ன சொல்றான் அல்லாஹ் பல இடங்கள்ல தெளிவா விளக்குறான். அவங்களுக்கு விளங்காதுங்கிறது எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்றான்னு பாருங்க. ஒமன் அலல்லு மிம்மை எதுவும் இந்தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமத்தி வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன் வைதா ஹுஷரன் நாசு கானு லஹும் அதாஅன் வ கானு பிஇபாதத்திஹிம் காஃபிரீன். 46வது சூராவுல 5-6 வசனங்கள். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமன் அலல்லு மிகப்பெரிய வழிகேடன் யார், வழிகேட்டிலே மகா பெரிய வழிகேட்டவன் யார் தெரியுமா? மிம்மை எதுவும் இந்தூனில்லா அல்லாஹ்வை விட்டு விட்டு இவன் கூப்பிடுகிறான். அல்லாஹ் விட்டுட்டு கூப்பிடுறான, யார கூப்பிடுறான்? மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் கூப்பிட்டாலும் யார் பதில் தர மாட்டார்களோ அவர்களை போய் கூப்பிடுகிறானே, அவனை விட வழிகட்டவன் யார்? நீ எவ்வளவு நாள கூப்பிட்ட, ஒரு நாளாச்சும் பதில் வந்துச்சா? பாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் கபர்ஸ்தான்ல சொன்னிய, மவனே அலைக்கும் அஸ்ஸலாம் வந்துச்சா உனக்கு? அப்புறம் எதுக்கு போய் நீ கூப்பிடுற? கியாம நாள் வரைக்கும் பதில் இல்லையில. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமன் அல்லல்லு யார் வெளிகட்டவனாக இருக்க முடியும்? மிம்மை எதுவும் இந்தூனில்லா அல்லாஹ்வை விட்டு விட்டு அழைக்கிறான். யாரை அழைக்கிறான்? மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தரவே மாட்டார்களே, அவர்களை போய் அழைக்கிறவனை விட வழிகட்டவன் யார்? இது கூட முக்கியம் இல்ல, பதில் தராட்டி என்ன கேக்கு, பதில் தராம இருப்பார் நினைக்குவோம்ல. வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், இவங்களுடைய துஆவே அவனுக்கு தெரியாது. அதான் முக்கியமானது. பதில் தர்றது கூட ரெண்டாவது விஷயம். அல்லாஹ் என்ன செய்யறான்? முதல்ல தெரியுமா நீ கூப்பிடுறது அவருக்கு? தெரிஞ்சாவோட பதில் சொல்றது. வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், இவர்களுடைய துஆ, இவர்களுடைய அழைப்பு அவர்களுக்கு தெரியாது. நான் ஒரு ஆண்டவர் அப்துல் காதர் ஜிலானி கூப்பிடுற, கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதிலும் தரமாட்டார்கள். பதில் தர்றது ஒரு பக்கம் கிடக்கட்டும், தெரியுமா நீ ஒருத்தன் கூப்பிட்டு இருக்க அவருக்கு தெரியுமான்னா, வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், இவர்கள் அழைப்பதே உங்களுக்கு தெரியா. படைச்ச ரப்பு சொல்றான், இதெல்லாம் ரூஹுக்கு என்ன நடக்கிறது, கபருக்குள்ள என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றதான் நம்பி ஆகணும். அல்லாஹ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிறகு அப்புறம் என்ன கேட்குங்கிற நீ? அல்லாஹ் கேட்காதுங்கிறான், வழிகேடுங்கிறான், தெரியாதுங்கிறான், பதிலும் சொல்ல மாட்டாங்கிறான். அதை மட்டும் சொல்லல, ஒய்தா ஹுஷரன் நாசு, மனிதர்கள் எல்லாம் திரும்ப எழுப்பப்படும் பொழுது மறுமையில கானூலகும் அதான், இந்த கூப்பிட்டாங்கள இவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிரிகளாக நிற்பார்கள். யா அல்லாஹ் இவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. அப்துல் காதர் ஜிலானின்னு கூப்பிட்டீல, அப்துல் காதர் ஜிலானி வருவார், யா அல்லாஹ் இவங்க செஞ்சதுக்கு நான் பொறுப்பு இல்லை, எனக்கு தெரியாது, எதிரிகள் ஆயிடுவாங்களா. நம்ம யாரையாவது மகான்கள் பெரியார்கள் கூப்பிட்டா அந்த பெரியார்கள் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? அல்லாஹ் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கூப்பிடுறாங்கள, அல்லாஹ் அழைக்கிற இடத்துல நம்மளை அழைச்சு விட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய எதிரிகள் தங்கள் எதிரிகள் தானே. நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு எதிரியா இருந்தா அவங்களுக்கு எதிரி தான். நீ கூப்பிட்டதை அவங்க பார்க்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி கூப்பிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கானூலகும் அதான், இவர்களுக்கு எதிரிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அதுபோக கானூ பிஇபாதத்திஹிம் காஃபிரீன், இவர்கள் தங்களை வணங்கினார்களே அதையும் மறுத்து விடுவார்கள். யா அல்லாஹ் இவங்க எங்களை வணங்கலன்றாங்க. ஏன் வணங்கலங்கறாங்க தெரியாது. பாயிண்ட் வணங்குதா, ஏன் மறுக்கிறாங்க? வணங்குன நெசம், நீ போய் உண்டியல்ல காசு போட்டது நெசம், அங்க போய் சுத்துனது நெசம், நேர்ச்சை பண்ணது நெசம், நெத்திய வச்சு கபூர்ல சேர்த்திய அது நெசம், கூடு எடுத்தது நெசம். ஆனால் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ் எங்களை வணங்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்றாங்க? தெரியாது. தெரிஞ்ச அதை சொல்லியிருப்பாங்க, நல்லா வணங்குனாங்க எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும். அவங்க எதை மறுப்பாங்களா? தங்களை வணங்கியதையே மறுத்து விடுவார்கள். இவங்க எங்களை கூப்பிடலையே, எங்களை வணங்கலையே இவங்க அப்படின்னு சொல்வார்கள் சொல்லி 46வது அத்தியாயத்தில் 5-6 வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி 16-21 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து இவர்களை யாரை அழைக்கிறார்களோ லா யஹ்லுகுன ஷையன், அவர்கள் எதையும் படைத்தது கிடையாது. வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ யாரை கூப்பிடுறியோ அவங்க படைச்சாங்களா? கொசுவை படைச்சிருப்பாங்களா? ஒரு எறும்பை படைச்சிருப்பாங்களா? படைச்சவனை இல்லப்பா நீ கூப்பிடனு. அவர்கள் படைக்கப்பட்டார்களா படைச்சார்களா? அவர்கள் ஒருவனால் படைக்கப்பட்டது நிசங்க. ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தார்கள், அப்புறம் உண்டானார்கள், ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விட்டார்கள். படைக்கப்பட்டிருக்கான்னு விளங்குதா இல்லையா? ஒரு காலத்துல இல்லாம இருந்து புதுசா உண்டான என்ன அர்த்தம்? படைக்கப்பட்டிருக்காங்க. பாப்பா அம்மாக்கு தானே பிறக்கிறாங்க, அதுக்கு முந்தி என்ன இல்ல. அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் லா யஹ்லுகுன ஷையன், எதையும் படைக்கவே மாட்டார்கள். வஹும் யுஹ்லகூன்,
அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பாயிண்ட். அம்பாத்துன் அவர்கள் இறந்தவர்கள், கைரு அஹ்யாயின் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. ஒரு இடத்துல உயிரோடு உள்ளவர்கள் அந்த அர்த்தம் வேற என்று விளங்குதா? இங்க என்ன சொல்றான் அல்ல, யாரை அழைக்கிறீங்களோ அவங்கள தான் சொல்றான். யாரை அழைக்குவாங்க? மகான்களை தான் அழைக்குவாங்க, பெரியார்கள் நினைக்கிறவங்கள தான் அழைக்குவாங்க. நீங்க யாரை அழைக்கிறீங்களோ அவங்க அம்வாத்துன் மூத்தா போனவர்கள், கைரு அஹ்யாயின் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. வமா யஷ்ஊரூன அய்யான யுபஅஸூன் தாங்கள் எப்போது எழுப்பப்படுவோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. இறந்து போயிட்டாங்கப்பா, எப்ப நம்மளை அல்லாஹ் எழுப்புவான்டா உங்களுக்கு தெரியுமா? அது கூட தெரியாத நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்களை போய் நீங்க அழைப்பீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிற மேற்ற வரும்பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள இறந்தவர்கள் உயிரோடு உள்ளவர்கள் இல்லைங்கிறான். ஆறுதல் சொல்ல வரும்பொழுதுதான் உயிரோடு உள்ளவர்கள். ரெண்டுக்கு விஷயம் வழங்குதா? நம்ம கவலைப்படுறோம்ல, கொல்லப்பட்டுட்டாங்களே, உயிர் போயிருச்சு, இந்த மாதிரி அநியாயத்துக்கு போர்க்களத்தில் போய் செத்துட்டாங்களே அப்படின்னு கவலைப்படும் பொழுது கவலைப்படாத, இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த இடத்துல அப்படி சொல்றான் அல்லாஹ். கூப்பிடுற விஷயம் வரும்போது என்ன பண்ணிடுறான், அப்படியே அம்பாத்துன்னு இறந்த ஆள்கப்பா அவங்க எல்லாம் கைரு அஹ்யாயின் உயிரோடு உள்ளவங்க இல்லப்பான்னு சொல்லி நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதை விட இன்னொரு ஆதாரத்தை காட்டலாம். சரி, அவங்க கேட்குவாங்க நீ பாத்தியா? ஒரு ஆள் கேட்கிறாருன்னு சொல்லி எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம்? நம்ம போய் ஒரு ஆளை தம்பி சோமா இருக்கான்னு கூப்பிடுறேன், கூப்பிட்டோன்னு என்ன செய்யலாம், வாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்காரு. நம்ம என்ன விளங்கிடுவோம்? வேளங்கலன்னு விளங்கிடுவோம். அப்படித்தான் விளங்கிடுவோம். என்னப்பான்னு திரும்பி பார்த்தா நம்ம பேச்சு அவருக்கு விளங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீ பதில் வர்றதை பார்த்தானப்பா மனுஷன் தான் முடிவு பண்ணணும். அல்லாஹ் ஒருத்தன் தான் உங்ககிட்ட பேசுறவனுக்கு விளங்காது, 3 வழியா தொடர்பு கொள்வான். அப்படியா இறைத்தன்மை. மனுஷனா இருந்தா என்ன பண்ணணும்? மனுஷனா இருந்தால் கேட்கறதுக்கு என்ன அடையாளம்? ரிப்ளை தான் அடையாளம். நீ சொல்றது கேட்குதா இல்லையாங்கிறது நீ குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி உனக்கு வேணாம். நீ போய் நாகூர் ஆண்டவரேங்கிற, என்னப்பா தம்பின்னு ஒரு கேட்கட்டுமே, அப்படி சொல்லலையப்பா அல்லாஹ் கேட்கிறான். நான் சொல்லல, அல்லாஹ் அப்படி எப்படி கேட்கிறான்னா, ஸாலிகுமுல்லாஹ் அவன் தான் உங்களுடைய இறைவன், ரப்புக்கும் உங்கள் இறைவன் அவன்தான், லஹுல் முல்கு அவனுக்கு அதிகாரம், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி அவனை விடுத்து நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் மா யம்லிகூன மின் கித்மீர் அணு அளவு கூட அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ பெரிய பயங்கரமான வேலையை செய்வாங்கன்னு நினைக்காத. 50 காசுக்கு ஏதாவது உங்களுக்கு தர இயலுமா? முடியாது. நீங்க பணக்காரனாக்க நீங்க கேட்டுட்டு இருக்கிற நாலனா தர இயலாது அவங்களுக்கு. மா யம்லிகூன மின் கித்மீர் ஒரு அணு அளவு கூட அவர்களுக்கு உரிமை கிடையாது. இன் ததுஊஹும் நீங்கள் அவர்களை அழைத்தால் லா யஸ்மஉ துஆக்கும் உங்கள் அழைப்பை அவர்கள் கேட்க மாட்டார்கள், செவியுற மாட்டார்கள். உலவு சமிவு ஒரு பேச்சுக்கு செவியுறாள் என்று வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும் உனக்கு பதில் தர மாட்டார்கள், கேட்கவே மாட்டார்கள். ஒரு பேச்சுக்கு சில நேரத்தில் கேட்க வைக்கிறார்கள், சில நேரத்தில் செருப்போசை மாதிரி அப்படி கேட்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட மஸ்தஜாபுலக்கும் உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். அதாச்சும் பரவாயில்லை. ஓ யௌமல் கியாமத்தி கியாமத்து நாள்ல யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும் நீங்கள் இணை கற்பித்ததையே மறுத்து விடுவார்கள். யா அல்லாஹ் இவங்க எங்களை கூப்பிடவே இல்லைன்றுவாங்க. அப்ப அது கூட தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ஒரு முத்திரையை பதிக்கிறான் அல்லாஹ். வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர் அனைத்தையும் அறிந்திருக்கிற என்னை போல் எவனும் உனக்கு இதை விளக்கி சொல்ல இயலாது. எப்படி சொல்றான் அல்லாஹ்? நான் யார் சொல்றேன்? அனைத்தையும் அறிந்திருக்கிற நான் சொல்றேன், நீ வந்து கேட்பாருங்கிறியா? வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர் இந்த கபீரை போல, கபீர்னா அனைத்தையும் அறிந்தவன், அல்லாஹ்வுக்கு ஒரு பேரு. அலிமு சமீ காதிர்ங்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு இன்னொரு பேர் என்ன? கபீர். அப்ப அல்லாஹ் தனக்கு பேர் சொல்றான், வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர் அந்த கபீரை போல என்னை போல அனைத்தையும் அறிந்திருக்கிற என்னை போல உனக்கு எவனும் பாடம் நடத்த இயலாது. நான் உனக்கு பாடம் நடத்துறேன் கேட்டுக்க. அவர்கள் கேட்க மாட்டார்கள், பதில் தர மாட்டார்கள், மறுமையில மறுப்பார்கள். இதுக்கு மேல என்ன கேட்கிறீங்க? 35வது சூறாவுல 13, 14 ஆகிய வசனங்களில் இவ்வளவு தெளிவான சந்தேகத்துக்கு இடமில்லாத, வியாக்கியானத்திற்கு இடமில்லாத நேரடி அர்த்தத்தை பார்த்தாலே ஒருத்தனுக்கு விளங்கக்கூடிய வகையில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அதே மாதிரி 7வது சூறாவுல 194வது வசனத்தில் சொல்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் அல்லாஹ்வை விடுத்து. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் வந்து கல்லு மண்ணுக்கு அல்லாஹ் சொல்றான். எப்படி பாயிண்ட்? இந்த கேட்க மாட்டார்கள் வருதுல, இந்த வசனங்கள்லாம் எதை சொல்லுதான்? கல்லு மண்ணு வணங்குறாங்கல்ல அதுக்கு உள்ளது, மகான்களுக்கு உள்ளதா அப்படின்லாம் கேட்பார்கள். அதுக்கு அதுலயே பதில் இருக்கிறது. ஏன் கல்லு மண்ணு போய் மூத்தாக்கள் சொல்லுவோமா?
இது மௌத்தாரிசின்னு சொல்லுவோமா? மௌத்தாக்களை அவர் இறந்தவர்கள் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல அப்படின்னு யாருக்கு சொல்லுவோம்? மனுஷனுக்கு தான் சொல்லுவோமா? கல்ல குடிச்சுக்கிட்டு கல்லு செத்து போச்சுமாமா? செத்து போச்சு உசுரோட இருக்குதுங்கிறதெல்லாம் எதுக்கு வரும்? யாருக்கு உயிர் இருந்து இல்லாமல் போகிறதோ அவனை தான் செத்துட்டான்னு சொல்லுவோம். இதுக்கு தான் உயிர் இல்லை, இதை செத்துருச்சுன்னு சொல்லுவோமா? ஜனாசா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அப்ப மனுஷனுக்கு தான் என்ன செய்வோம்? செத்துருச்சுன்னு சொல்லுவோம், செத்துட்டான்னு சொல்லுவோம். ஆட்டுக்கு சொல்லுவோம், மாட்டுக்கு சொல்லுவோம். அப்ப இங்க கல்லுக்கு சொல்லல மண்ணுக்கு சொல்லலங்கிறதுக்கு அதுல ஆதாரம் இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் விட ஒரு நச்சுன்னு அல்லாஹ் ஒன்னு சொல்றான். இந்த கல்ல வணங்குறவர்களுக்கு சொன்னது பெரியார்களை வணங்குறதுக்கு உள்ளது இல்லை இது அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ததுவுன மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ பிரார்த்திக்கிறீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான் அவர்கள். இது கல்லா பாயிண்ட் வருங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் இபாதுன், அப்துகள், அவர்களும் அடிமைகள். யார மாதிரி அடிமைகள்? அம்சாலுக்கும், உங்கள மாதிரி அடிமைகள். அப்ப இது அப்துல் காதர் ஜிலானி, சாவுல மீது, ஈசா நபி, மூசா நபியை சொல்லுதா? கல்லு மண்ணு கழுத குதிரையை சொல்லுதா? உங்களை போன்ற, உங்களை போன்றன்னு வேற சொல்றானே, ஆடு மாடு கூட சொல்லாத, உங்களை போன்றனால மனுஷன், மனித இனத்தை சேர்ந்த உங்களை போன்ற அடிமைகள் தான் அவர்கள். நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்களோ அவர்கள் மனிதர்கள் தான் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அப்ப இதுல என்ன வழங்குது? அவங்கள கூட அழைக்க இயலாது. அடுத்து கேட்கிறான் அதே தொடர்லையே, இன்னல்லதீன ததுவுன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். ஃபதுவுஹும், நீங்கள் அழையுங்கள். ஃபல் யஸ்தஜீபு லக்கும், அவங்க பதில் தரட்டுமே. இன் குன்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் நீ கூப்பிடும் பதில் தரட்டும்டா. எப்படி கேட்கணும்? அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான், சவால் இது. இது என்ன சொல்றான் அல்லாஹ்? கேட்பாருங்கிறீல்ல, அவர் கேட்குவாருன்னு நான் சொல்லணும், நான் உனக்கு சொல்லல, அதுக்கு பிந்தியும் கேட்பாருங்கிற அல்லாஹ் சொல்றான். அவங்க கேட்பாங்கன்னா படைச்ச நான் தான் சொல்லணும், நான் சொல்றேன் கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? கேட்குவாங்கிற. சரி கேட்குவாங்கிறியா? ஆதாரம் காட்டு. என்ன ஆதாரம் காட்டு? பதில வாங்கிட்டா. அல்லாஹ் கேட்கிறான், பதில வாங்கிட்டு சொல்றான். கேட்கு பாரு, கேட்டோம்ல, கை நீட்டு பேசினார்ல, 100 ரூபாய் அவளியாட்ட கேட்டேன்ல, 1000 ரூபாய் கட்டு தந்தார்ல, அப்படி சொல்லு. அவளியாவே கஷ்டப்படுறேன் செல்வந்தன் ஆக்குங்கன்னு கேட்கிற, அப்படி கபர்ல இருந்து கை நீண்டு, இந்தா வச்சுக்க செக்கு, பிளாங்க் செக் இருக்குது, புள்ள பண்ணி எந்த பேங்க்ல வந்தாலும் போட்டு எடுத்துக்கன்னு தரட்டுமே. தந்தார்னு சொன்னா கேட்குதுன்னு ஒத்துக்கிட்டு போறேன், நானும் ஒத்துக்குருவோம். அப்படி யாராவது வாழ்க்கையில பாத்துக்கிறீங்களா? சவுண்டாச்சு வந்திருக்குதா? கபருக்குள்ள இருந்து ஒண்ணுமே வரல. அல்லாஹ் இதை சவாலா வர்றான். எப்படி வர்றான்? ஃபதுவுஹும், கூப்பிடு. ஃபல் யஸ்தஜீபு லக்கும், அவர்கள் உனக்கு பதில் தரட்டும். இன் குன்தும் சாதிகீன், உங்கள் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதைத்தான் செஞ்சு காட்டணும். கூப்பிட்டு கேட்குதுன்னு ப்ரூவ் பண்ணு. ஒன்னு குர்ஆன்ல இருந்து ப்ரூவ் பண்ணு. அது முடியலன்னு சொன்னா, இந்த பாரு இப்ப கூப்பிடுறேன் கேட்கவா, என்னை கூட்டிட்டு போ. யார் யார் சந்தேகப்படுறோம் 30 பேரையும் கூட்டிக் கொண்டு அஜ்மீர்ல நிப்பாட்டு, இப்ப கூப்பிடுன்னு சொல்லு, வந்துச்சு பதில் சொல்லட்டேன். டாபிக் ஓவர். கேட்கறது ஒத்துக்கிட்டு போறோம். கேட்கறது கண்ணால பார்த்து விட்டா கேட்குதுதான். கேட்கறது கண்ணால் நிரூபணம் ஆச்சுன்னா ஒத்துக்கிட்டு போறோம். அப்படி நடந்திருக்கா வாழ்க்கையில? இப்படி எல்லாம் கேட்கறான். இதெல்லாம்